கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். Those who guard their mouths and tongues keep themselves from calamity. Proverbs 21:3. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? ஒரு சிறிய டெலிவரி நிறுவனத்துல லியா பேக்கிங் சூப்பர்வைசரா வேலை செய்து கொண்டிருந்தாளா. அவ ரொம்பவே புத்திசாலியா இருப்பாளா, வேலையில ரொம்பவே அக்கறை உள்ளவளா இருப்பாளா. ஆனாலும் ஒரு பெரிய குறை அவளிடம் இருந்ததா. எதையுமே சிந்திக்காம உடனே பேசிடுவாளா. சின்ன பிரச்சனை வந்தாலே மற்றவங்களை குற்றம் சொல்ல அவ தயங்கவே மாட்டாளா. ஒரு காலை நேரம் அவசியமான பார்சல் ஒன்று காணாம போச்சான். மேலாளர் ஆர்டர் 247 யார் பேக் பண்ணினதுன்னு கேட்டாரா. யாரும் சொல்றதுக்கு முன்னாடி லியா சத்தமா சொன்னாலா, அது என் கூட இருந்தவ தான் பேக் பண்ணான்னு. அவ எப்பவுமே தவறாதான் பண்ணுவான்னு அவளை சொல்லிட்டாளா. அவ குற்றம் சொன்ன பெண் அதிர்ச்சியா நின்று கொண்டிருந்தாளா. மற்றவங்க எல்லாருமே அவ சொன்னதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாவும் அவ மேல கடும் கோபமாவும் ரொம்பவே காயப்பட்டிருந்தாங்களா. சில நிமிடங்கள் கழித்து மேலாளர் பதிவுகளை சரி பார்த்தாரா. அவர் மெதுவா லியாவை நோக்கி சொன்னாரா, லியா, அந்த ஆர்டரை நீ தான் பேக் பண்ணிருக்க, அந்த ஆர்டரை நீ தான் சரி பார்த்திருக்க அப்படின்னு சொன்னாரா. இதை சொன்ன உடனே அவ முகம் ரொம்பவே சிவந்து போச்சா. அவளுடைய விரைவான வார்த்தைகளால அவளுக்கு ரொம்பவே துன்பம் வந்ததா. சில நிமிடங்கள் கழித்து அவ அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து கொண்டிருந்தாளா. அப்ப அவளோட மனதுக்கு ஒரு வார்த்தை நினைவுக்கு வந்ததா. தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் அப்படின்ற வசனம் அவளுக்குள்ள வந்ததா. அப்பதான் லியா உணர்ந்தாளா, அவ சிந்திக்காம பேசுவது பலருக்கு துன்பத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தும்னு. அதுல இருந்து அவ எது பேசினாலும் ரொம்பவே சிந்தித்து அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாளா. அதுக்கப்புறம் அவளை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அவளை மதிக்க தொடங்கினாங்களா. அமைதியா இருப்பது பல சமயம் பாதுகாப்பா தான் இருக்கும். கட்டுப்படுத்தப்பட்ட நாவு தான் பல பிரச்சனைகளை வராமலே தடுக்கும். ஆமேன்.